வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் மகரம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலையும், ஏப்ரல் 2026 மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் திறக்கும் புதிய முன்னேற்றங்களையும் ஆராய்வோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் அணுகுமுறைகளின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கான ஜோதிட நிலைமையை இங்கே வழங்குகிறோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தின் 2, 3, 4ஆம் பாதங்களும், திருவோணம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரத்தின் 1, 2ஆம் பாதங்களும் இடம்பெறுகின்றன. உத்திராடம் பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த மாதம் நிலைத்த முடிவுகளுக்கான உள்ளார்ந்த தெளிவை உணர்வார்கள். திருவோணம் பாதங்களில் பிறந்தவர்கள் செயல்களில் நிதானமும் ஒழுங்கும் பெறுவார்கள். அவிட்டம் பாதங்களில் பிறந்தவர்கள் புதிய எண்ணங்களை நடைமுறைப்படுத்தும் தைரியத்தையும் முன்னேறும் மனப்பாங்கையும் வெளிப்படுத்துவார்கள். தொழில்துறையில் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானின் இணை ஆற்றல் முயற்சிகளை அதிகரிக்கிறது. இதனால் பணிச்சுமை கூடினாலும் செயல்களின் தரம் மேம்படும். குரு பகவான் பணியில் புதிய பொறுப்புகளை வழங்குகிறார். அதேபோல் ராகு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் செலவுகளை கவனமாக நிர்வகிக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறார். மாத இறுதியில் சுக்கிர பகவான் நிதியில் சிறிய நிம்மதியை வழங்குகிறார். மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் மன அமைதியை வலுப்படுத்துகிறார். இதனால் உடல் சோர்வு குறையும். அதே சமயம் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் மீனத்தில் இருப்பதால் மன அழுத்தம் சில நேரங்களில் அதிகரிக்கலாம். இதனால் ஓய்வு, நீர்ப்பானம் மற்றும் மெதுவான நடைபயிற்சி போன்றவற்றில் கவனம் செலுத்துவது அவசியமாகும். ராகு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் உணவில் எச்சரிக்கை தேவைப்படும். மாத இறுதியில் சுக்கிர பகவான் நிம்மதியை அதிகரிக்கிறார். இந்த மாதம் நிலைத்த ஆற்றல் குடும்ப உறவுகளிலும் தெளிவாக வெளிப்படுகிறது. சூரிய பகவான் குடும்ப சூழலில் நிதானத்தை உருவாக்குவதால் உரையாடல்கள் மென்மையடையும். அதே நேரத்தில் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானின் இணை ஆற்றல் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடும். எனினும் மாத இறுதியில் சுக்கிர பகவான் அன்பையும் புரிதலையும் அதிகரிக்கச் செய்கிறார். இதனால் உறவுகள் மீண்டும் சமநிலையை நோக்கி நகரும். குரு பகவான் பணிச்சூழலில் புதிய பொறுப்புகளை வழங்குகிறார். இதனால் உங்கள் திறமைகள் வெளிப்படும் வாய்ப்பு அதிகரிக்கும். ராகு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் முடிவுகளை எடுக்கும்போது நிதானம் அவசியம் என்பதை நினைவூட்டுகிறார். அதேபோல் சூரிய பகவானும் புதன் பகவானும் சஞ்சரிக்கும் நிலை சமூக வட்டத்தில் புதிய தொடர்புகளையும் பயனுள்ள இணைப்புகளையும் உருவாக்கும் வாய்ப்பை தருகிறது. மாத இறுதியில் சுக்கிர பகவான் ஆதரவை அதிகரித்து உங்கள் முயற்சிகள் பலன் தரும் சூழலை உருவாக்குகிறார். இந்த மாதம் சனி பகவானும் குரு பகவானும் வழங்கும் ஆழமான ஆற்றல் உங்களை உள்ளார்ந்த அமைதிக்கு திருப்புகிறது. இதனால் மனதில் இருந்த பழைய குழப்பங்கள் மெதுவாக தெளிவடையும். அதேபோல் சூரிய பகவானின் சஞ்சாரம், தியானம், மூச்சு பயிற்சி போன்றவற்றில் ஈடுபடும் போது மன ஒளியை அதிகரிக்கச் செய்கிறார். ராகு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் ஆன்மீக பயணத்தில் நிதானம் அவசியம். மாத இறுதியில் சுக்கிர பகவான் மனதை மென்மையாக்கி கருணை உணர்வை வளர்க்கிறார். மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முயற்சிகளில் தீவிரமும், உறவுகளில் நிதானமும், மனதில் தெளிவும் உருவாகும் காலமாக அமைகிறது. குரு பகவானும் சனி பகவானும் பொறுப்புகளை உயர்த்தினாலும் சுக்கிர பகவான் இறுதியில் நிம்மதியை வழங்குகிறார். ராகு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் முடிவுகளில் எச்சரிக்கை அவசியம் என்பதை நினைவூட்டுகிறார். மொத்தத்தில் இந்த மாதம் வளர்ச்சிக்கும் உள்ளார்ந்த மாற்றங்களுக்கும் வழி திறக்கும் காலமாக இருக்கும். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம்.
விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.